கரூர் கடும் துயரம் தொடர்பாக மத்திய அரசின் பல நிறுவனங்கள் குறிப்பாக உள்துறை அமைச்சகம் விளக்கம் கேட்டிருக்காங்க. செய்தியாளர் ராஜா கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ராஜா, முதலமைச்சரிடம் உள்துறை அமைச்சர் பேசியிருப்பதா தகவல், வேறு யாரிடமெல்லாம் பேசியிருக்கிறார், விவரங்கள் என்ன? கரூர் இந்த பெரும் துயர சம்பவத்தில் 36 பேர் பலியாகியுள்ள நிலையில் தற்போது மத்திய உள்துறை அமைச்சகம் தமிழக அரசிடம் விளக்கம் கேட்டுள்ளதாக ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மற்றும் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி ஆகியோரிடம் தற்பொழுது அவர் விளக்கம் கேட்டுள்ளார். என்ன சம்பவம் நடந்தது, எதற்காக, எப்படி ஏற்பட்டது, அதாவது பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டுள்ளன என்பது குறித்து தற்பொழுது முதலமைச்சர் மற்றும் ஆளுநரிடம் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் கேட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் விரிவான அறிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுள்ளதாகவும் சற்று நேரத்துக்கு முன்பாக ஒரு தகவல் கிடைத்தது. அதாவது இந்த சம்பவம் என்பது எப்படி நடைபெற்றது, எதனால் நடைபெற்றது, பாதுகாப்பு காரணங்கள் எதுவும் அதில் உள்ளதா, ஏற்கனவே பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ளதா, எந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டன, ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூடும் பொழுது அதற்கான என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் அங்கு மேற்கொள்ளப்பட்டன என்பது குறித்தெல்லாம் மத்திய உள்துறை அமைச்சகம் தற்பொழுது கேள்வி எழுப்பியுள்ளதாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது. இப்பொழுது கிடைத்த தகவலின் அடிப்படையில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மற்றும் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி ஆகியோரிடம் மத்திய உள்துறை அமைச்சர் கரூர் சம்பவம் தொடர்பாக விளக்கம் கேட்டுள்ளார். தேவைப்பட்டால் மத்திய அரசு உதவிகளை வழங்க தயார் அமைச்சர் அறிவித்திருக்கார். என்ன மாதிரியான உதவிகள், என்ன பேசப்பட்டது, விவரங்கள் மீண்டும்? மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமிழக முதலமைச்சர் மற்றும் ஆளுநரிடம் பேசும் பொழுது இந்த சம்பவம் ஏற்பட்டதற்கான காரணம் மற்றும் எந்தெந்த வகையில் இந்த துயரம் ஏற்பட்டது என்பதை கேட்டறிந்தவுடன் மத்திய அரசு இதற்காக அனைத்து உதவிகளையும் மற்றும் அதற்கான அந்த முழு ஆதரவையும், அதாவது முழு உதவியும் மத்திய அரசு செய்ய தயாராக இருப்பதாகவும் உள்துறை அமைச்சர் உறுதியளித்துள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைத்துள்ளது. இந்த கூட்ட நெரிசலில் நிலைமையை முழுவதுமாக ஆராய்ந்து அதனால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள், அதனால் ஏற்பட்டவர்களுக்கு ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் இழப்பீட்டு தொகையை அறிவித்துள்ளார். அந்த தகவலும் தற்பொழுது கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக அரசுக்கு இந்த உயிரிழப்பு சம்பவத்தில் அதற்கான இந்த மீண்டு வருவதற்கான அனைத்து ஆதரவையும் மற்றும் அதற்கான உதவியும் வழங்குவதாக உள்துறை அமைச்சர் தமிழக அரசிடம் உறுதியளித்துள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.